நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த கால நேரத்தில் மீண்டுமா எங்களை ஒருமனப்படுத்தி உண்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மதியில கடந்து வரும்படியாய், தேவ ஆவியான இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை நாமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய தருணத்திற்காக முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாய் இருக்கிறேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சில வேத வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம், அதில் 10வது வசனத்தை நாம் ஒன்று சேர்ந்து வாசிப்போம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலுடைய தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் வாசித்த வேத வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், வேதம் அழகாய் சொல்லுகிற காரியம், தேவன் அவனோடு இருந்து தேவனோடு இருக்கிற ஒரு வாழ்வு, தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்வு. இது ரொம்ப மிக அவசியம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்வை நான் நகர்த்துகிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் தேவனோடு இணைந்து நடக்கிற ஒரு பயணம். இந்த விண்ணப்பத்தை தான் அவன் வைக்கிறான். தேவரீர் நீர் என்னோடு இருந்து தீங்கு என்னை அணுகாதபடி, என்னை வெட்கப்படுத்தி விடாதபடி, என்னை விழுத்து விடாதபடி என்னை காத்தருளும். அப்போ தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தீங்கு வராது. அதுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவர் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு அவருடைய வாழ்க்கையில் நுழையாதபடி காத்துக் கொள்ளுகிறார். இந்த நாளை ஆசீர்வதித்து தீமைகள் வராதபடி நம்மை ஆண்டவர் காக்கிறார். எப்பொழுது? தேவரீர் நம்மோடு கூட இருப்பாரானால், தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கலந்து நடப்பாரானால், அவரோடு இணைந்து நடப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்களானால், அவன் வேண்டிக் கொண்டதை போல, அவன் வாழ்வில் தேவன் செய்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு பயணம் செய்து தீங்கு அணுகாதபடி, அந்த தீங்கு எந்த சூழ்நிலை நம்மை துக்கப்படுத்தி விடாதபடி நம்முடைய எல்லைகளையும் தேவன் பெரிதாக்கி கொடுப்பார். விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் அர்ப்பணித்து நாம் ஓடுவோம். சில சமயங்களில் ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் மனிதனை தேடி ஓடி, இங்கு சென்றால் விடுதலை, அங்கு சென்றால் விடுதலை, இப்படி செய்தால் ஏதாவது வருமா என்று சொல்லி ஏதோ ஆண்டவரை தேடுவதை போல சிலர் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஓடி பிரயாசப்படுகிறோம். ஆனால் வாழ்க்கையிலே சில முன்னேற்ற நிலைகளிலே நம்முடைய வாழ்வை இணைத்துக் கொள்ள முடிவது கிடையாது. எங்கெங்கோ தேடுகிற ஆண்டவர் என்னோடு, எனக்குள்ளே அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். நான் என்ன காரியங்கள் செய்தாலும் அவரோடு இணைந்து, நான் அவரோடு கலந்து என்னுடைய வாழ்வை நகர்த்த வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் வருவது இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லைகள் இன்னுமாய் விரிவுபடுத்தாததற்கு காரணம் இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாய் யார், தகப்பன் யார் என்பது பிள்ளைக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் உறவுக்காரர்கள் வரும் பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டு நாம் நம்முடைய குடும்பத்தை மறந்துவிட்டு அவர்கள் பின்பாக செல்லுவது என்பது அது சாத்தியப்படாது. வாழ்வுக்கு அது இனிமை சேர்க்காது, எல்லைகள் பெரிதாகாது, தீங்கு வராதபடி அது காத்து கொள்ளாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தீங்கு வராதபடி எல்லைகள் பெரிதாக வேண்டுமானால் தேவனோடு நடக்கிறவர்களாய், தேவன் நம்மோடு இருக்கிற ஒரு வாழ்வாக நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுகிற பட்சத்தில் தான் அவைகள் நிகழும் என்பதை
நம்முடைய உள்ளத்திலே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பற்றி கொள்ள வேண்டும். இதை அறிந்து இதை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்வை நகர்த்துவது ஒரு ஆசீர்வாதம். தீங்கு வராதுங்க, உங்களை வீழ்த்துகிற காரியங்கள் வராது. இல்லை என்று சொன்னால் அநேக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்திலே ஜெயத்தை பெறுவார்கள், மீண்டும் பாடுகள், மீண்டும் உபத்திரவங்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் அவருடைய வாழ்க்கையில துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும் தீங்கு. யோசேப்புடைய வாழ்வை பாருங்க, ஒரு முறை அவருடைய வாழ்க்கையில நுழைந்த தீங்கு மீண்டும் அவருடைய வாழ்வில் நுழைவ முடிவதில்லை. காரணம், அவன் தேவனோடு நடந்தான். தமிழ்ல ஒரு வாய்ச்சொல்லாக ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று சொல்லுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அவரோடு நடப்பதுதான். ஒரே வார்த்தை, முடிந்து விட்டது. என் வாழ்க்கையிலே நான் அவரை துணையாக கொண்டு நடக்கிற ஒரு பயணம், அவ்வளவுதான், முடிந்தது. தேவன் நம்முடைய வாழ்வை புரட்டி போடுவார், தீங்கு வராது. யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஒரு நிலையிலே நடந்த நிகழ்வு மீண்டும் அது நிகழ்வது இல்லை. இதுதான் ஆவிக்குரிய பயணத்தில் தவறுவது சகஜியம், தவற நினைக்க பிசாசு வகை தேடுவது சகஜியம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் வீழ்த்த நினைத்தான், ஆனால் அவன் சுதாரித்துக் கொள்ளுகிறான். சுதாரித்துக் கொண்டு மீண்டுமாய் இந்த தீங்கு வராதபடி தேவனோடு நடக்க தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். மீண்டுமாய் அப்படிப்பட்ட ஒரு தவறு தன் வாழ்விலே அவன் ஜீவன் அவனை விட்டு பிரியும் வரை அது அவன் வாழ்விலே நிகழாதபடி தன்னை காத்துக் கொண்டான். இதுதான் வெற்றி பயணம் அவன் தொடர்ந்ததற்கு காரணம். தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்வு வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லைகளை விரிவாக்கி தீங்கு நம்மை அணுகாதபடி நம்மை காத்துக் கொள்ளுகிறது. மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. எல்லாம் உம்முடையது, உம்முடையதா இருக்க வேண்டும். அவருடையதா இருக்குதா ராஜ்யம், வல்லமை, மகிமை? அது அவருக்கு செலுத்துகிறோமா? இதுதான் நாம் யோசிக்க வேண்டும். அநேக சூழல்களிலே நம்முடைய ஞானத்தை, நம்முடைய பலத்தை ஏதோ மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள், உண்மையாயிருக்குமோ? நம்மோடு பேசின ஆண்டவரை மறந்து விட்டோம். நம்முடைய செவி கேட்க பேசியது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உணர்வு பூர்வமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செயல்பட்டதை எல்லாம் மறந்து விட்டு ஏவாள் சொன்னாள் என்று சொல்லி ஆதாம் விழுந்து போனான். இன்னைக்கு நாம விழுந்து போவதற்கு காரணம் அதுதான். ஆண்டவரை முன்பாக வையுங்க, உங்களை நடத்துவரை பிடித்துக் கொள்ளுங்க. ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றுக்கும் அவருடையது. அவருடையது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும், உணர்ந்து செயல்பட வேண்டும். அதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அதிலே 11வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நல்ல சத்தியம் ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம், தொலைக்காட்சியிலே கேட்கிறோம், ஜெப கூடுகையிலே கேட்கிறோம், காலை தியானங்களிலே கேட்கிறோம். அது தெரியாதவைகள் அல்லவே, நல்லா தெரியும். ஆனாலும் அவருடைய தந்திரம் இருக்குது பாருங்க, பிசாசுடைய தந்திரங்கள். ரொம்ப அழகாக ஆவிக்குரியவர்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறான். இந்த ஆண்டு நிற்கிறவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற ஒரு ஆண்டு, பிசாசுடைய ஆண்டு. ஆனா நிற்கிற நாம உயிர் பெற்றவர்களாய் ஓட வேண்டும். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், உயிர் பெற்றவர்களாய் ஜீவன் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? எல்லைகள் விரிவாக வேண்டுமே, தீங்கு அணுகாதபடி காக்க வேண்டுமே. தேவன் உன்னோடு நடப்பாரானால், தேவன் உங்களோடு இருப்பதை முதலாவது உணருங்க. என்னோடு இருக்கிற ஏதோ ஒரு தமிழ்ல வாழ்ச்சல் சொல்லுவாங்க, ஆட்ட தோல்ல போட்டுக்கின்னு தேடினாங்க அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிற தேவனை மறந்துட்டோம். எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய பிரசன்னத்தில் வாழுகிற ஒரு வாழ்க்கை பயணம் வேண்டும். அந்த வாழ்வு தீங்கு அணுகாதபடி உங்களை காக்கிறது, எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கிறது. இந்த புரிதல் வேண்டும் வெற்றி பயணம் தொடர்வதற்கு.
நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்னுதாரணமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்வாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், இதுவரை கண்ட எகிப்தினை இனி காணக்கூடாது, இனி காணக்கூடாது, மீண்டுமாய் வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்போ வராதற்கு நான் தேவனோடு நடக்கணும். தேவனை, என்னோடு இருக்கிற தேவனை நான் மரித்தோரிடத்தில் நீ தேடாத அப்படி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய பயணம் எப்படி இருக்கிறது? உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய காரியங்களிலே தேவனோடு நடப்பதற்காக உங்களை ஒப்புக்கொள்ளுங்க. அதுதான் இந்த காலை தியானத்தில் தேவன் நம்மோடு பேசுகிறார். நீ தேவனோடு நடக்கணும், நீ தேவனோடு நடக்கணும். தேவன் உன்னோடு நடப்பார், உன் வாழ்வோடு அவர் கலந்து வருவார். இதுதான் உண்மை. அதுதான் யாக்கோபு 1வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவர் பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல. கஷ்டத்தை கொடுக்கிறது அவர் அல்ல, பிசாசு, மனிதனுடைய சூழ்ச்சி. சோதனைகள் எங்கு வருகிறது? தேவன் பொல்லாங்கனால் அவர் சோதிக்கிறது. இந்த கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் தேவன் கொடுக்கிறது இல்லை. தேவன் ஒருமுறை சோதித்து மீண்டுமாய் யோசேப்பை ஆயத்தப்படுத்தி விடுகிறார். ஒருமுறை சோதனைகள் சில சமயங்களில் அனுமதிக்கப்படுவதற்கு இடம் கொடுப்பார், அவ்வளவுதான். உன்னை சோதிப்பதற்காக, உன் விசுவாசத்தை அறிந்து கொள்வதற்காக. எல்லா ஆவிக்குரிய வாழ்விலும் தேவன் அனுமதிக்கிறார் சில காரியங்களை நீ சுதாரித்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆபிரகாம், தாவீது விழுந்து போனான், யோபு விழுந்து போனான், அப்படி அல்ல. எல்லாம் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் சோதனைகள் மீண்டும் மீண்டும் வருகிறது சொன்னால் தேவன் பொல்லாங்கனால் அப்படி உன்னை சோதிக்க மாட்டார். அப்போ பாரு, சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய ஆவிக்குரிய சொல்றது, ஏன் இந்த சோதனை எப்படி விடாம இருக்குது? தேவன் உன்னோடு இருக்கிற தேவனை மறந்து விட்டாய். ஒரு முறைதான், ஒரு மனிதனுக்கு ஒரு முறைதான் சோதனை. சோதனை கொடுத்து சோதித்து பார்த்து விட்டு அதற்கேற்ற காரியங்களை உங்களை நடத்துவார். யோசேப்பை சோதிக்கிறார், விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறான், அவ்வளவுதான். முள்ளில் உதைப்பது கடினமா, உடனே மாறிட்டான் பவுல். அவ்வளவுதான். சில காரியங்களை நாம் ஞானத்தோடு தேவனோடு நடக்கிறவர்களாய், ஞானத்தோடு ஆவிக்குரிய பயணத்தை அறிந்தவர்களாய் பயணிக்க வேண்டும். இந்த ஞானம் இல்லை என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய ஞானத்தை விட்டுவிட்டாலே தடுமாறி விட்டோம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இந்த தடுமாற்றங்கள் இப்படிதான் நம்முடைய வாழ்வை வீழ்த்திக் கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய பயணத்தில் நீங்கள் வாழ விரும்புவீர்களானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவன் உங்களோடு இருக்க வேண்டும், தேவனோடு நீங்கள் நடக்க வேண்டும். எல்லைகள் விரிவாகும், தீங்கு உங்களுடைய வாழ்வை அணுகாது, தீமையான காரியங்களே வராது. நாம தேவனோடு நடக்கிறது இல்லை. அந்த நேரத்துக்கு மாத்திரம் ஜெபிக்கிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஒரு ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும், நன்மை வேணும்னு. இவைகளை கிடைத்த உடனே நாம நம்முடைய ஞானத்தை செயல்படுத்தி மனிதனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து ஏதனை இழந்து விடுகிறோம். தேவனோடு வந்துட்டீங்களா? தேவனோடு இருங்க, தேவனோடு நடங்க. எந்த பாதையில் நடத்தினால் நடங்க. யோசேப்பு எந்த பாதையில் நடந்தா? தேவனோடு நடந்தான். அவன் வாழ்வு ஏற்ற காலத்தில், ஏற்ற நேரத்தில் தேவன் அவனை உயர்த்தினார். தீங்கு அணுகாதபடி காத்துக் கொண்டான், எல்லைகளை விரிவாக்கி கொடுத்தார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உன்னோடு நடப்பாரானால் ஆகாருடைய வாழ்வை மாற்றினார், அண்ணாளுடைய வாழ்வை மாற்றினார். ஏன் உங்களுடைய வாழ்வை மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு நடக்கிற ஒரு வாழ்வு, அவரோடு நடைபோடுகிற வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் நிச்சயமாக தீங்கு அணுகாது, எல்லைகள் விரிவாகும். கர்த்தர் நம்மோடு நடக்க வேண்டும். இதை அறிந்தவர்களாய், இதை உணர்ந்தவர்களாய் உடைய ஆவிக்குரிய வாழ்வை நகர்த்தி பாருங்கள். உண்மையாக ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. உலகத்திலே எல்லாராலையும் துரத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்வில எனக்கு வேறு எந்த விதத்திலும் வாழ்வு இல்லை என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த ஒரு குடும்பத்துடைய வாழ்வு, ஆகாருடைய வாழ்வு புரட்டி போட்டாரே ஆண்டவர். உலகத்திலே சாட்சியாய் நிறுத்தினாரே.
எல்லைகளை விரிவாக்கி கொடுத்தாரே, ஏன் உங்கள் வாழ்வை மாற்ற மாட்டாரா? நிச்சயமாய் மாற்றுவார். அவரோடு நடங்க. அவரோடு நடக்கிற ஒரு வாழ், அவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு வாழ். அவர் உங்களோடு இருக்கிறார், உணருங்க. அவரோடு நடங்க. வேறு யாருடைய சத்தத்தை கேட்டு நடந்தாலும் ஏதேனை நீங்கள் இழப்பீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். இதை அறிந்து நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துகிற பட்சத்தில் நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதுதான் மத்திய 5வது அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அழகாய் சொல்கிற மத்திய 5வது அதிகாரம் 37வது வசனம். சார், மத்திய 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமை. உண்மை இருக்கட்டும், அந்த இடத்துல வேற எந்த காரியம் வேண்டாம், எக்ஸ்ட்ரா எதுவும் வேண்டாம், கூட்டி செயல்படுறது வேண்டாம். இதுதான் இதற்கு மிஞ்சினது. நீ கூட்டி செயல்படுவது தீமையினால் உண்டாயிருக்கிறது. அந்த இடத்துல தேவனுடைய நடத்துதல் இருக்காது. என்ன சொல்றார் தேவன், அதை மட்டும், வேற எதுவும் கூட்டாதீங்க. பிசாசு அப்படிதான் கூட்டுனா. ஆதாம் ஏவாளை பார்த்து சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. அதே கேள்வியை கேட்பதை போல எண்ணங்களை சற்று திசை மாற்றுவது, அது தந்திரம். அந்த தந்திரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த தந்திரமான காரியங்கள் நம்மிடம் வேண்டாம். உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்க. இருக்கிறது இதுதான், போயினே இருங்க. அதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டானது வேண்டாம். தீமையினால் உண்டானது இருக்கிறது இதுதான், என் வாழ்க்கை இதுதான், என் படிப்பு இதுதான், என் ஞானம் இதுதான், எனக்கு தேவன் செய்தது இதுதான், உனக்கு செய்வார், முடிஞ்சிடுச்சு. சில சமயங்கள் அந்த ஆத்மா ரட்சிக்கணும்ன்றதுக்காக நம்ம அவங்களோடு இணைந்து அவங்கள எடுத்துட்டு வர போறோம்னு சொல்லி எத்தனையோ பேர் விழுந்து போறாங்க. வேண்டாம், அது வேண்டாம். இருக்கிறது இதுதான். விதைச்சிட்டு வாங்க, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். இதுதான். உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்க, இல்லாததை இல்லது என்று சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினதுதான் தீமையினால் உண்டாயிருக்கிறது. அதற்கு மிஞ்சி வேண்டாம். அழைப்புக்கு மிஞ்சி வேண்டாம். அழைப்புக்கு மிஞ்சி எந்த காரியமும் வேண்டாம். உங்கள் அழைப்பில் நில்லுங்க. தேவன் உங்களோடு நடப்பார். தீமைகளே அணுகாது, எல்லைகள் விரிவாகும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேவன் எல்லைகளையும் விரிவாக்கி கொடுப்பார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எழுதும் போது சொல்கிறார். கொலேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதில் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, அவனவனுக்கு இன்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகும், உப்பால் சாரமேற்றப்பட்டதாக இருக்கட்டுங்க. கிருபை பொருந்திய வார்த்தைகளை பயன்படுத்துங்க. உப்பால் சாரமேற்றப்பட்டது, அதுதான். தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்துங்க, வேற எதுவும் வேண்டாம். தேவனுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. உள்ளது உள்ளது என்று இதுதான் சத்தியம் சொல்லுது. பரிசுத்த வேதாகம் இதுதான். உள்ளதை உள்ளது என்று சொல்லுங்க. அதற்கு மிஞ்சினது பாவத்தினால் உண்டானது, தீமையினால் உண்டானது. அவர் சொல்லுகிற உங்களுடைய வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதா இருக்கணும். அது உப்பால் சாரமேற்றப்பட்டதா இருக்கணும். சாரமேற்றப்பட்ட ஒரு வசனம் என்பது அதுதான், தேவனுடைய வார்த்தை தான். அது மாம்சீகமாய் செயல்படுத்த அது சாரமேற்றப்பட்டு இருக்காது. சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள் விசுவாசத்தினால் வருகிற வார்த்தைகள். விசுவாசத்தினால் வருகிற வார்த்தைகளை பயன்படுத்துங்க. அதுதான் சாரமேற்றப்பட்டு இருக்கும். அதுதான் செயல்படக்கூடியதாக இருக்கும். அதான் நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கும். இதை புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. கிருபை நிறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாய் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதான் 1 பேதுரு 3வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை வாசிக்கும் சொல்கிறார், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தப்படுத்துங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுது ஆயத்தமா இருக்கு. அது சாந்தத்தோடு வணக்கத்தோடு எப்பொழுது ஆயத்தமா இருக்கு. தேவனுடைய வார்த்தைகளை
சாரமேற்றப்பட்ட வார்த்தைகள் என்பது அதுதான். சாந்தத்தோடு அந்த வார்த்தைகள் சாந்தத்தோடு இருக்கட்டும். அந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தைகளை கிருபை பொருந்தின வார்த்தைகள். பரிசுத்த வேதம் சொல்லு, அது கிருபை பொருந்தின வார்த்தைகள். அது சாரமேற்றப்பட்டதா இருக்கும். எப்பொழுது சாரமேற்றப்பட்டதா மாறுது? தேவனோடு நடக்கும் பொழுதுதான். தேவனை விட்டு விலகனா இல்லை, தேவனோடு நடங்க. அன்னாளுடைய வாழ்வை மாற்றினார், ஆகாருடைய வாழ்வை மாற்றினார், கழுதை தேடி போனவனுடைய வாழ்வை மாற்றுவார். நம்முடைய வாழ்வை மாற்றுவார். அவரோடு நடங்க. இந்த நாள்ல சுயத்தில் உங்களுடைய வாழ்வை நகர்த்தாதீங்க. மனிதனுடைய சத்தத்துக்கு உங்களுடைய வாழ்வை நகர்த்தாதீங்க. தேவனுடைய வார்த்தையின்படி நடத்துங்க. எல்லைகளை விரிவாக்குகிறார். தீங்கு அணுகாதபடி தேவன் காத்துக் கொள்கிறார். இந்த நாள் தீங்கு அணுகாதபடி உங்களை காக்கிற நாள். இந்த நாள் எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கிற நாள். இந்த காலை தியானத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் இதை கேட்கிற வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்வில் செயல்படுகிறது என்று சொல்லி அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற அந்த செய்தியின் மூலம், குறுஞ்செய்தியின் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இந்த நாளிலும் அப்படியாக தேவன் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி தீங்கு அணுகாத வாழ்வாக உங்களுடைய வாழ்வை தேவன் ஆசீர்வதித்துக் கொடுப்பார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் எங்களை ஒருமனப்படுத்தி நோக்கி பார்க்க ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. கிருபை பொருந்தின வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது நாங்கள் உம்மோடு நடக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் உம்மோடு நடக்கிற அந்த வாழ்வுதான் எங்களுடைய வாழ்க்கையில தீங்கு அணுகாதபடி எல்லைகளை விரிவாக்கி கொடுக்கிற ஒரு வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்களும் அந்த கிருபை பொருந்தின வார்த்தைகளை பயன்படுத்தி நாங்களும் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பாதுகாப்பான வாழ்வை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டவர் தாமே இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாளிலே எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காக வந்து ஜெபிக்க ஓடி வருகிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களை அன்பின் கரத்திலே கொடுக்கிறேன். உடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. தீங்கு அணுகாதபடி அவர்களை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. உம்மோடு நடக்கிற ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் கணவனும் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக துதிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம், தேவ சமாதானம் அவர்களுடைய உள்ளங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவாதி தேவனே, சமாதானத்தை கொடுங்க. ஒரு பாரத்தை ஒரு சுமந்து தங்கள் வாழ்வை நகர்த்த கிருபை செய்யுங்க. உள்ளதை உள்ளதென்று அவர்கள் ஒருவர் தங்கள் வாழ்வை குறித்து, தங்கள் அன்பை குறித்து பகிர்ந்து கொண்டு தங்கள் வாழ்வை நகர்த்தும்படியான கிருபையை தாருங்க. தேவ கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். பிள்ளைகளுக்காய் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக வாலிப பிள்ளைகளும் அன்பின் கரத்தை கொடுக்கிறோம். அப்பா, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை குறித்து என் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த ஆண்டு தடைகளை எல்லாம் விலக்கி, எல்லைகளை விரிவாக்கி, தீங்கு அணுகாதபடி ஒரு பாதுகாக்கப்படுகிற ஒரு ஆண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே அந்த வாலிப பருவத்திலே தீங்கு அணுகாதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க. எல்லைகளை விரிவாக்கி கொடுங்க. தடைகளை உடையுங்க. அந்த எல்லைகள் விரிவாக்கப்படும்படியாக கர்த்தருடைய கிருபை பொருந்தின வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி அந்த நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவனை கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களை ஆளுகை செய்வதாக. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் வந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுங்க. ஞானத்தின் ஆவினாய் இடை கட்டுங்க. தேவனுடைய கரம் எந்த நோக்கத்தோடு அவர்களை தெரிந்து கொண்டது அந்த நோக்கத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுங்க. பொல்லாங்கானால் நீ சோதிக்கிறவர் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற காரியங்கள் வெற்றி பாதையை நோக்கி என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படி அந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த வெற்றியின் பாதையை அவர்கள் தொடரும்படியான கிருபையை என் ஆண்டவனை கொடுப்பீராக. குழந்தைகளுக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறோம். அந்த குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை என் ஆண்டவர் பெற்றோர்களுக்கு கொடுங்கப்பா. சுமக்க வேண்டிய வயதில் பிள்ளைகளை சுமக்காமல் செல்போனை கையில் கொடுத்து விட்டு பிள்ளையை தன்னுடைய கரத்திலிருந்து
கீழே விட்டுவிடுகிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு. தீமையிலே அவர்களை தள்ளுகிற பெற்றோர்கள் உண்டு. பாசம் என்கிற போர்வையிலே அந்த பிள்ளைகளை பாவத்தில் தள்ளுகிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு. தேவாதி தேவனே, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்பதை உணர்ந்து தேவன் கொடுத்தது என்கிற சிந்தனையோடு அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு என் ஆண்டவர் நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. சமாதானத்தினால் அந்த குடும்பத்தை நடத்துங்க. உமோடு நடக்கிற குடும்பமாய் அந்த குடும்பங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையிலே பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி பிசாசுடைய தந்திரங்களிலே அகப்பட்டவர்கள், இப்படி பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு தடுமாறிக்கொண்டு வாழ்வு இல்லையா என்று சொல்லி அங்கலாய்க்கிற எத்தனையோ பேர் உண்டு. யாராயிருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், ஆகாருடைய வாழ்வு எங்களுக்கு முன் உதாரணம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, நாச்சியாரால் துரத்தப்பட்டு உலகம் வெறுத்து மரணத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஆகாருடைய வாழ்வை புரட்டி போட்டேன். ஆண்டவருடைய கரம் என்னையும் புரட்டி போடும் என்கிற விசுவாசத்தில் அவர்களும் உம்மோடு நடக்கிற ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வை என் ஆண்டவரை மாற்றி அமைத்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவாசீர்வாதம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. தேவாதி தேவனே, இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களுக்காய் துதிக்கிறோம். இந்த ஆண்டை ஆசீர்வதித்து கொடுங்க. உம்மோடு நடக்கிற ஒரு ஆண்டாய் மாற்றுங்க. உள்ளதை உள்ளதென்று தங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கட்டும். கிருபை பொருந்தின இந்த சாரமுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த நாளை வெற்றியுள்ள ஒரு நாளாய் அவர்கள் மாற்றிக்கொள்வார்களாக. அழைப்பு பெற்றவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், வரங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்கள் பலர் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டு. தேவாதி தேவனே, இந்த தடுமாற்றம் நிகழ்வதற்கு காரணம் ஆதாம் எங்களுக்கு ஒரு முன் உதாரணம். தேவ சத்தத்தை மறந்து மனிதனுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்தது. அழைப்பிலே தேவனோடு நடக்காமல் சுயத்திலே நடந்தது. உள்ளதை உள்ளதென்று சொல்லாதிருந்தது. கிருபை பொருந்திய சாரமேற்றப்பட்ட அந்த சத்திய வசனத்தை பயன்படுத்தாமல் இருந்தது. அறிந்து கொண்டோம். இதன்படி கேட்ட வார்த்தைகளின்படி வார்த்தைகளை பயன்படுத்தவும், உள்ளதை உள்ளதென்று சொல்லவும், சாரமேற்றப்பட்ட அந்த கிருபை பொருந்திய அந்த வார்த்தைகளின் மீது தங்கள் ஆவிக்குரிய பயணத்தை நகர்த்தவும், அழைப்பின் நோக்கம் அதில் நிறைவேறவும் கர்த்தர் கிருபை செய்யுங்க. பொல்லாங்கனால் ஆண்டவர் சோதிப்பது இல்லை, அறிந்து கொள்வார்களாக. வெற்றி பயணம் தொடரட்டும், அழைப்பின் நோக்கம் நிறைவேறட்டும். இவருக்கு எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உடைய கிருபை அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, இந்த நாளில் நம்முடைய வருகை இருக்குமானால் உடைய கரத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள, உடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்வை நாங்கள் காத்துக்கொண்டு நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லைகளை விரிவாக்கி கொடுங்க. தீங்கு அணுகாதபடி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு நாளாய் இந்த நாளை மாற்றுங்க. துதிகன மகிமையில்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுக்குலக்க விட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமான வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமென்.